ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். யமப்படரை நீக்கி சிவமயமாக்கும் அந்த ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானே ஆகில் அந்த பாவமே இவனை நரகவாதி ஆக்கிவிடும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவலிசாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தறினார்கள். இந்த தெய்வத்தோட திருவாக்கியத்தை சொல்கிற போது எனக்கு ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வருது. அதில் இப்போ நாங்கள் கூட பங்கிக்கிறேன். ஒரு ஊரில் அழகுன்னு சொல்லிட்டு ஒரு வைர வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு அந்த வைர கல் எல்லாமே அவர் என்ன பண்ணுவாரா, போயிட்டு வியாபாரம் பண்ணுவாராம். அப்படி ஒரு நாள் அவர் ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறப்போ போயிட்டு அங்கே எல்லாமே வைரெல்லாம் விற்றுட்டு அவர் வந்துட்டாராம். வந்துட்டதுக்கப்புறம் என்னாச்சா, இந்த ஊர்லேருந்து அவர் ஊருக்கு போகிறப்போ ஒரு ஆறு மாதிரி ஒன்று இருக்குமா, அதை கடக்கணுமா. அவர் வரும்போது போகிறப்போ அவ்வளோ இல்லையா, ஆனால் வரும்போது நல்லா மழை பெஞ்சு ஆறில் அப்படியே தண்ணி பெருத்தெடுத்து ஓடுதான். அவ்வளோ நல்லா தண்ணி இருந்துதான். அவர் நினச்சாரா, சரி இன்னும் நல்லா தண்ணி இன்னும் நல்லா வேகமாகறதுக்குள்ள நம்ம தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாண்டும் போது என்னாச்சா, அவர் கையில் அந்த வைர கற்கள் எல்லாமே விற்றுட்டு அதை காசு ஆக்கி அந்த 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 பனை மூட்டையில் போட்டு வச்சுருந்தாராம். அப்படி அவர் வைக்கும் போது என்னாச்சா, அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி ரொம்ப வேகமாக வந்துதான். அப்படி வேகமாக வந்ததுனால என்னாச்சா, அந்த அவர் வச்சுருந்த பனை மூட்டை தண்ணியில் விழுந்துடுச்சான். அப்படி விழுந்தப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, என்ன பண்ணுறது, அவ்வளோ பணம் இருக்கே அதுன்னு சொல்லிட்டு கத்துறாராம். என் பனை மூட்டையை அடைச்சி காப்பாற்றுங்க, என் பனை மூட்டையை காப்பாற்றுங்க சொல்லிட்டு அவ்வளோ கத்துறாராம். அப்போ அந்த ஒரு காட்டுக்குள்ளேயே இந்த ஒரு தூரமான ஒருத்தர் கேட்டுட்டு என்ன பண்ணாரா, அந்த பனை மூட்டையை எடுத்துட்டாராம். எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, சொல்கிறாராம். அங்கேருந்து வேறு பக்கத்துலேருந்து கத்துறாரா, உங்கள் பனை மூட்டையை நான் காப்பாற்றிட்டு வாங்கிக்கோங்க சொல்லிட்டு கத்துறாராம். அப்படி ரொம்ப நேரம் அவர் கத்திட்டு இருக்கும் போது என்ன ஆச்சா, அந்த பக்கத்துலேருந்து ஒரு சத்தமே வரலையா. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பனை மூட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சத்தமே வரலையா. அப்போ தான் அந்த பனை மூட்டையை கையில் வச்சுட்டுங்களுக்கு தெரியுதான், அவர் அந்த ஆற்றோடைய அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதான். ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் என்ன கேட்டிருக்கணும், என் உயிரை என்ன காப்பாற்றுங்க, என் உயிரை காப்பாற்றுங்க அப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அவர் என்ன கேட்டார், என்னோடய பனை மூட்டையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் உயிரோடு இருந்திருந்தா அவர் எவ்வளோ பொய் பொருள் எவ்வளோ பணம் வேணால் கோடியாக கூட அவரால் சமாளிச்சிக்க முடியும். ஆனால் அவர் உயிரே இல்லாதப்போ அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வாக்கியத்துக்கும் இந்த கதைக்கும் உங்களுக்கு அதில் புரியும், உங்களுக்கு ஒத்து போகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மள தெய்வத்துக்கிட்ட இந்த அற்ப உதவிகள்லாம் எல்லாமே கேட்காம சொர்க்கபதி வாழ்வுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாமே தெய்வத்துக்கிட்ட கேட்கலாம். நீங்கள் அதை பண்ணீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து பேசுகிறோம். நமஸ்காரம்.